வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸை நம்பி போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நடுத்தரில் நிற்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இன்னைக்கு தான் எங்களுக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5:30க்கு வீட்டில் வந்து கிளம்பி வந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து 3 பேர் எங்கன்னா வெளியில் போகலாம், ரொம்ப மனசு கவலையாக இருக்குன்ட்டு அவள் வரேன்னா சரி வந்துட்டோடனே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கீழே வந்து பக்கத்து கடையில் போய் ஒரு காளான் வாங்கி கொடுத்தான். ஒரு 2 காளான் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸாக வெயிட் பண்ண 2 காளான் வாங்கினா அவள் ஒன்று வந்து முழுங்கிட்டு போயிட்டா. எங்களுக்கு ஒன்றுத்துல ஷேர் பண்ண சொல்லிக்கிட்டான். நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். வெயிட் பண்ணுறோம். இப்போ மணி 8 o'clock ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். இன்னுமே வரல. அவங்க பாருங்க, அவளோட ஆஃபீஸ் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே வந்த பாடு இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டரை கூட பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் போல. இந்த மாதிரி இவ்வளோ வேலை இதுக்குதாங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ இதுதான் கரெக்ட் போல. எங்களை பார்க்கறதுக்கு ஒரு நாள் கூட அந்த நாய் வந்ததில்லை. அந்த நாய்க்காக நாங்கள் நாய் மாரி ரோட்டில் நின்று இருக்கிறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்போ வரான்னு பார்ப்போம். இவெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இவ இப்படி வெயிட் பண்ண வச்சதுக்கு வாழ்நாள் முழுக்க இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கணும் காய்ஸ். நீ வாடி குற்றவாளிடி. எதுக்கு எங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சா? கஸ்டமர் வந்துட்டா எங்களை நீ வந்து 8 மணிக்கு வர சொல்லிருக்கணும். அது என்ன 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பியா ஒரு காளான் வாங்கி கொடுத்துட்டு? சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி நாங்கள் நாய் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ சத்தியமா சொல்றேன், நீ வந்து கூப்பிட்டாலும் நாங்கள் வரமாட்டோம். வேற யாராவது தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. நான் வந்து வண்டி எடுத்து மாசம் வந்து 4 மணி நேரம் நிற்கிற சரியா போயிடும். நீ முதல்ல வண்டி எடுத்துமா, வண்டி ஓட்ட கத்துக்கோ, அப்புறமா வண்டி ஓட்டம்.